உங்க பேர் என்ன? நீங்க சவுதி அரேபியாவுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? சவுதி அரேபியால என்ன வேலை செய்றீங்க? என் பேர் ரமேஷ்குமார், ஊரு ராம்நாடு. இங்க சவுதி அரேபியால வந்து ஒரு 10 மாசம் முடிஞ்சிருக்குது. இது 11ஆம் மாசம் ஆரம்பிச்சிருக்குது. நீங்க சவுதி அரேபியாவுக்கு என்ன விசால வந்தீங்க? இப்ப என்ன வேலை செய்றீங்க? நான் சவுதி அரேபியாவுக்கு டிரைவர் வேலைக்கு வந்தேன். டிரைவர் வேலை தான் பண்றேன். வெளிநாட்டுக்கு போனா 2 வருஷத்துல சம்பாரிச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? நீங்க அந்த ஐடியாலாம் வந்திருக்கீங்களா? 2 வருஷத்துல சம்பாரிச்சு உங்களால செட்டில் ஆக முடியுமா? எல்லாரும் கேட்கற கேள்வி அதுதானே ஃபர்ஸ்ட். ஆனா வந்து எல்லாரும் சொல்றது 2 வருஷத்துக்கு போப்பா, கடனை அடைச்சிடலாம் வச்சிடலாம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. வருஷம் ஆனாலும் கடனை மட்டும் அடைக்கவே முடியாது. இங்கே அப்படியே நிலைமை இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. மாசம் 1500 ரியால். அதுல 1000 ரியால் தான் வீட்டுக்கு போட முடியுது. 500 ரியால் சாப்பாடு, அது இது சிலிண்டரு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் போயிடுது. உங்களை மாதிரி இப்ப புதுசா வெளிநாட்டுக்கு வரணும் ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன ஐடியா சொல்றீங்க? அது ஒவ்வொரு ஆளு எப்படி இருக்கிறாங்கன்னா, எல்லாருமே வெளிநாடு போனா சம்பாரிச்சு முடிச்சிடலாம்னு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வந்து ஒண்ணு நர்சிங் படிச்சு வரணும், இல்ல டாக்டர் படிச்சு வரணும், இல்ல இன்ஜினியரு, இந்த மாதிரி படிச்சவங்க, கம்ப்யூட்டரு இது மாதிரி உள்ளவங்க இங்க வரலாம். அவங்க வந்தா செட்டில் ஆகலாம். நம்மள மாதிரி 12 காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வந்தோம்னா ஒண்ணுமே செட்டில் ஆக முடியாது, வைக்கவும் முடியாது. அதுக்கு ஊர்ல ஒரு வேலையை பார்த்துட்டு இங்க வந்து இருந்தீங்கன்னாலும் 25 ரூபா சாப்பாடு எல்லாம் போய் 22 ரூபா 25 ரூபா நம்ம ஊர்ல வாங்குற சம்பளம் தான் இங்கேயும் கிடைக்கும் புதுசா வந்தாலுமே. இதே வந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமா இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க வீட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் செட்டில் ஆகிக்கலாம், வீடு கட்டலாம், ஊர்ல இருக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப சாதா வேலைக்கு வர்றவங்க வெளிநாட்டுக்கு வரணும் அப்படிங்கும் போது அவங்க வந்து ஏஜென்ட் மூலயமா விசா வாங்கிட்டு வர்றது நல்லதா, இல்ல வந்து தெரிஞ்சவங்க மூலயமா வர்றது நல்லதா? மேக்சிமம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ரிலேஷன் மூலியமா வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருப்பீங்க. ஏஜென்ட் மூலியமா வந்தீங்கன்னா ஏமாத்தி விடுவாங்க, பாலைவனத்துல போட்டுருவாங்க, ஒட்டகம் மேய்க்க விட்டுருவாங்க, ஆடு மேய்க்க விட்டுருவாங்க. நிறைய இது மாதிரிலாம் பிராடு இதெல்லாம் நிறைய இருக்குது. ஏஜென்ட் எல்லா ஏஜென்ட்டையும் அப்படி சொல்லல, ஒவ்வொரு ஏஜென்ட்டும் அப்படி ஃபுல்லா நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. மேக்சிமம் நீங்க ரிலேஷனோட வந்துடுறது நல்லது.